வணக்கம் மக்களே, வெல்கம் டு கப் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் வித் ரஞ்சினி. இங்கே நம்ம லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற சின்ன சின்ன ஸ்ட்ரகிளை பற்றி பேச போகிறோம். நம்மளோட கான்ஃபிடென்ஸை நம்ம தானேங்க பில்ட் பண்ணணும். நம்ம பில்ட் பண்ணிக்க டிப்ஸை ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் என் ஃபில்டர் காஃபியோட ரெடி ஆகிட்டேன். நீங்களும் ரெடியா? கான்ஃபிடென்ஸ்னால் என்னங்க? கான்ஃபிடென்ஸ்னால் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு இல்லை, பர்ஃபெக்டாக இருக்கணும்னு இல்லவே இல்லை. கான்ஃபிடென்ஸ்னால் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அந்த துணிச்சல் தான். நம்ம எல்லாருக்குமே டவுட் இருக்கும். நம்ம லுக்ஸில், ஜாபில், லைஃப்பில், லவ்வில், ஏன் நீங்கள் எடுக்கிற சின்ன சின்ன டெசிஷன்ஸில். பட் கான்ஃபிடென்ஸ் இட்ஸ் நாட் சம்திங் யூ ஆர் born வித், இட்ஸ் சம்திங் யூ கிரியேட். நம்ம ஊர் சைடு அமைதியாக இரு, ஓவராக பேசாத, டீசெண்டாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சம்டைம்ஸ் அது நம்மளோட வாய்ஸை சப்ரெஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம அந்த பேரியரை பிரேக் பண்ணலாமா? இந்த போட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப டவுட்ஸுங்க. யார் இதை கேட்பா? நம்ம குரல் ஒன்றும் சித்ராமா வாய்ஸ் மாதிரியும் இல்லை ஜானகி அம்மா வாய்ஸ் மாதிரியும் இல்லை, பேசுகிறதே நம்மளுக்கே பாதி புரியுமா புரியாதான்னு இவ்வளோ டவுட்ஸ் வச்சுருந்தேங்க. நான் பேசுகிறதெல்லாம் கரெக்டாக உங்களுக்கு புரிஞ்சிருமா, இல்லை பீப்புள் என்னை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு நிறைய டவுட்ஸ், நிறையா கொஷின்ஸ் எனக்குள்ளே இருந்துச்சு. பட் இதெல்லாம் மீறி எனக்குள்ளே ஒரு சின்ன ஒரு குரல் ஒன்று கேட்டுச்சுங்க. ஸ்டார்ட் பண்ணிடு ரஞ்சினி, மற்றதெல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துக்குவான் அப்படின்னு. அதுதாங்க நானும் ஃபாலோ பண்ணேன். அதை மட்டும்தாங்க ஃபாலோ பண்ணேன். இப்போது உங்கள் கூட பேசிகிட்ருக்க இந்த மூமெண்ட்டை ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுறேங்க. சரிங்க, இந்த கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சப்போ 3 ஈஸியான வே ஒன்று கண்டுபிடிச்சிட்டேங்க. ஃபஸ்ட்டு, ஸ்பீக் கைண்ட்லி டு யுவர் செல்ஃப். உங்களோட இன்னர் வாய்ஸ் ரொம்ப 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 பவர்ஃபுல்லுங்க. காலையில் கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்து சொல்லுங்கள், ஐ சூஸ் கான்ஃபிடென்ஸ் டுடே, ஐ சூஸ் கான்ஃபிடென்ஸ் டுடே. சின்ன லைனுங்க, பட் சூப்பர் இம்பேக்ட். நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா சின்ன கல் பெத்த லாபங்க. செகண்டுங்க, டேக் ஸ்மால் ஸ்டெப். நார்மல் நம்ம நடக்கிற அந்த ஸ்டெப் இல்லைங்க, போல்டான ஸ்டெப்பு. கான்ஃபிடென்ஸ் ஆக்ஷனில் இருக்குங்க, வெறும் ஆக்ஷனில். நம்ம சின்ன சின்ன ஆக்ஷனில் கொடுக்கலாங்கங்க. ஸ்மால் ஸ்டெப் கொடுங்க, அது போதும். ஒரு ஸ்மால் ஐடியா இன்றைக்கி ட்ரை பண்ணுங்களேன். புதுசாக டெய்லி செய்கிறது இல்லாமல் நீ கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது ஒரு ஐடியா ட்ரை பண்ணி பாருங்களேன். இல்லை ரொம்ப நாளாக ஒரு வேலையை செய்யணும்னு நினச்சி அப்படியே கிடப்பில் போட்டு வச்சுருப்பீங்களே, அந்த வேலையை இன்றைக்கி முடிக்கணும்னு நினச்சி பாருங்களேன். அது கூட உங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸை கொடுக்குங்க. அப்படி இல்லையா, ஒரு போல்டான மெசேஜ் யாருக்காவது சென்ட் பண்ணணுன்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்ருப்பீங்கள்ல, அதை இன்றைக்கி சென்ட் பண்ணி பார்த்துருங்க. அது கூட என்னால் வேணுங்க, எனக்கு அதெல்லாம் ரொம்ப பண்ணுறது கஷ்டம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு புது விதமான ஒரு ட்ரெஸ் ட்ரை பண்ணி பாருங்களேன். நியூ, உங்களோட ஸ்டைலே இல்லாமல், ஜென்ரலாக ஒரு ஸ்டைல் பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கள, அது இல்லாமல் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ஒன்று மனசுக்குள்ளே யோசிச்சுருப்பீங்கள, அதை சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன். ஆக்ஷன் தான் கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். கான்ஃபிடென்ஸும் ஆக்ஷனும் சேர்ந்துச்சுன்னா இட்ஸ் அ பிக்கர் ஆக்ஷனாக மாறுங்க உங்கள் லைஃப்பில், பிக்கர் ஆக்ஷனாக. தேர்ட் ஒன் ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆனால் எல்லாரும் சொல்கிற விஷயந்தான். சூஸ் யுவர் சர்க்கிள் வைஸ்லி. பாசிட்டிவ் பீப்புள் உங்கள் பக்கம் இருந்தாங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருங்க. அது ஈவன் சயின்டிஃபிக்காகவும் சரி, இல்லை நம்ம அஸ்ட்ராலஜி மூலியமாகவும் சரி, நிறைய தடவை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்மளை சுற்றி பாசிட்டிவான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குங்க. பாசிட்டிவ் பீப்புள் நம்மளை சுற்றி இருக்கும்போது அதே டாக்ஸிக் எனர்ஜி அப்படி இருக்காங்க, ரொம்ப 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 ஸ்லோவாக நம்ம கான்ஃபிடென்ஸை அது சாப்பிட்ருங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கள அப்படியே உங்கள் வீட்டுக்கு வெளியே அப்படியே தூரத்தில் கடத்தி வச்சுருங்க.
உங்களுக்குன்னு ஒரு பவுண்ட்ரியை செட் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் பவுண்ட்ரி மாதிரி இல்லைங்க, இது நம்மளோட பவுண்ட்ரி. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணிக்கலாம். ரவுண்டாக தான் செட் பண்ணணும்னு அவசியம் இல்லையே. உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செட் பண்ணுங்கள். உங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய பீப்புள் தான் உங்களுக்கு முக்கியம். பட் குட் சப்போர்ட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சப்போர்ட்டிவ் டூ. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சேலஞ்சுங்க. நான் சொன்ன ஒரு விஷயத்தில் ஒரு ஸ்மால் ஸ்டெப் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனிதிங் இருக்கலாங்க. பிக்காக இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க. ஸ்மால் ஸ்டெப்புங்க. நம்ம 8 மாதத்தில் முதல் ஸ்டெப் எடுத்து வச்சுருப்போம் இல்லைங்க, அந்தளவுக்கு குட்டி ஸ்டெப்பு போகிறோங்க கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ண. அப்படி பண்ணுங்களேன். உங்களை இன்ஸ்பயர் ஆன விஷயம் நீங்கள் எடுத்து வச்ச கான்ஃபிடென்ஸ் ஸ்டெப்பில் உங்களை இன்ஸ்பயர் ஆன விஷயம் என்னன்னு எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஐ ஜஸ்ட் லவ் டு ஹியர் யுவர் ஸ்டோரி. தேங்க்யூ ஃபார் லிசனிங் டு கப் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் வித் ரஞ்சினி. இன்றைக்கி எபிசோட் உங்கள் ஹார்ட்டை டச் பண்ணியிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் மறுபடியும் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, கைண்டாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. உங்கள் ரஞ்சினி.